நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். இந்த டிசம்பர் மாதம் நமக்கு எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் மாதம். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம டிசம்பர் மாதத்துல தேவனுடைய பிறப்பை குறித்த செய்திகளை தியானிக்கிறது வழக்கம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கடந்து போவோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம், அதாவது வசனம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்பட வரலையே சொல்லு. நல்ல வரலையே சொல்லு. இந்த நாளிலே கூட நம்ம எல்லாம் இந்த மாதத்துல கிறிஸ்துமஸ் நாட்கள் அப்படினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானிக்கிற மாதம். வேதம் சொல்றது, ஏசியா தீர்க்கதரிசி சொல்றான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். வரலையே சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு பிள்ளை தான். வரலையே சொல்லுங்க. நல்ல வரலையே சொல்லுங்க. நல்ல வரலையே சொல்லுங்க. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒண்ணு தேவன் தான். நம் தேவாதி தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிற தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்பட அந்த தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்ம மத்தியில வாசிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த நாளில் ஒரு விசேஷமாய் ஆவியானவர் நமக்கு ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம தியானித்து நம்ம கடந்து போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல நாம் வாசிக்கும் போது 45வது அதிகாரம் 17வது வசனம் வாசித்து கேட்போம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 45:17 வாசித்து கேட்போம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வரலையே சொல்லுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. நல்ல வரலையே சொல்லுங்க. ஒருவேளை 11 மாதங்களை கடந்திருக்கலாம், இந்த 12வது மாதத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆண்டு சொல்ற, நீங்கள் என்றென்றைக்கும் ஒருவேளை 11 மாதத்தை கடந்துட்டோம், இந்த 12வது மாதத்துல வெட்கப்பட்டு போய்விட்டோமோ என்ற நிலையில ஒருவேளை உங்களுடைய இருதயம் இருந்தா ஆவியானவர் சொல்றார், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 50வது அதிகாரத்துல நீங்க 7ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். ஏசியா 50:7 கூட வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, என்றென்றைக்கும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் துணை செய்வார். அல்லேலூயா. நல்ல வரலையே சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வெட்கப்படேன். வாசிப்போம். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். வாசிப்போம். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கிறேன். வரலையே சொல்லுங்க. நல்ல வரலையே சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அதனால என் முகத்தை எப்படி வச்சுட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்?
அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்ட மாட்டேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சோகமா இருக்கிறது. அப்புறம் இல்லைன்னா என்ன செய்யுது? சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ரெண்டும் செய்ய மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். நான் சந்தோஷப்படுகிற போது மகிழ்ந்து களிப்புறுவேன். ஒருவேளை துக்கப்பட்டனா என்ன செய்வேன்? அழுவேன். நான் என்னுடைய முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன். அடுத்த வசனம் வாசிங்க. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். வாசித்தோமே, நமக்கு ஒரு வாகனம் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் எப்படிப்பட்டவரா? அதிசயமானவர். அந்த தேவன் நம்மோடு கூட இருந்து ஒருவேளை இந்த வருஷத்தை முடிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், ஒருவர் கூட வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நல்ல வேலையிலே சொல்லுங்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், ஒருவேளை நீங்க விரும்புகிற காரியங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போ, சாட்சி கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் பிளஸிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வேலையிலே சொல்லுங்க. ஒருவேளை உலகத்துக்கு தீமையானவைகள் எல்லாம் நமக்கு நன்மையானவைகள். அல்லேலூயா. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்தோ என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். உலக மனுஷன் சொல்லுவான், நம்ம குறித்து என்ன சொல்லுவான்? மோசமா பேசுவான். ஒருவேளை குடும்பத்துல கூட பேசுவார்கள், உறவினர்கள் பேசலாம். ஆனா நம்ம நீதிமானாக்குகிறவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். வாசிப்போம். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஒரு ஆள் உங்களோட வழக்காடி ஜெயிக்க முடியாது. ரலையை சொல்லுங்க, நல்ல ரலையை சொல்லுங்க. என்னோட வழக்காடுகிறவன் யார்? யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த மாதம் என்ன வரட்டும். என்னிடத்துல ஒரு நாள் கூட வர முடியாது. ரலையை சொல்லுங்க, நல்ல ரலையை சொல்லுங்க. ஆவியானவர் சொல்லுகிறான், என் ஜனங்கள், நீங்க எல்லாம் என்னுடைய ஜனங்கள், என்றென்றைக்கு உள்ள சதா காலங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. யாராவது வழக்காடுறவங்க எல்லாம் என்ன பண்றது? என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வந்தா தோற்று போவான். வரவே முடியாது. ஆவியானவர் சொல்லுங்க, வரவே முடியாது. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:7 வாசிப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக உன் குறியை அடைக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு முன்பாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வாரா? உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள். விரலையே சொல்லுங்க, நல்ல விரலையே சொல்லுங்க, விசுவாசத்தோடு விரலையே சொல்லுங்க. ஏசியா தீர்க்கதரிசி எழுதும்போது எழுதுகிறான், என் ஜனங்கள், நீங்களாம் தேவ பிள்ளைகள், இஸ்ரவேலோ நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுமா, அவனுடைய முகம் என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படும். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நித்தியமானது. ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனம் நீங்க வாசிக்கும் போது அதே ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 45:13 இருந்து வாசிப்போம். வாசிக்க. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழி 11 இருந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்குவதுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட இந்த மாசம் நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த டிசம்பர் மாசம் எப்படி போகும்? மழை வருதுன்னு சொல்றாங்க, ஆண்டவரே என்னவோ ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்க. வருமா வராத? யாருக்கு கேட்கணும்? ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் வருமானம் பெருகுமா? பெருகாத. நான் இப்படியேதான் இருப்பேனா? யார்கிட்ட கேட்கணும்? வரும் காரியங்களை தேவனிடத்துல கேளுங்கள். வாசிப்போம்.
குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் கட்டளை கொடு. கையை வானத்துக்கு நேரம் நீட்டி சொல்லணும். மழை விட பெய்யக்கூடாது. நில்லு ஏசி நாமத்துல ரலையிலே சொல்லுங்க. நல்ல தைரியமா ரலையிலே சொல்லுங்க. யாருமே குறையும் ஐயோ நம்ம வேற அப்படி சொல்லிட்டு மழை வந்துருச்சுன்னா வரட்டும் வரட்டும் வரட்டும். தீமை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரு அவிசுவாசமான கிரி. ஒரு தீமை வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது தேவ பிள்ளைகள் செய்கிறார். ஆவியானவர் சொல்கிறான், வேதம் சொல்கிறது, என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்க. ஆண்டவரே, தீமையெல்லாம் வரக்கூடாது, என் தேசத்துக்கு வரக்கூடாது, என் ஊர்ல வரக்கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது. தீமை ஒன்று என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது வரக்கூடாது. ஆண்டவரே, நாங்கெல்லாம் தேவ பிள்ளைகள். ஒருவேளை கடந்த வருடம் போல அல்லது கடந்த வருடத்தை விட அதிகமாய் மழை வரும் என்று சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய? தேவனை நோக்கி செபிக்க வேண்டாம், செபிக்க வேண்டாம். என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் என்று சொல்கிறார். வாசிக்கிறோம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதில் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவன் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதிபடி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதாபம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்தினேன். தேவன் நம்மை நீதியின்படி எழுப்பி இருக்கிறார். நம்முடைய வழிகளை எல்லாம் தேவன் செவைப்படுத்தி இருக்கிறார். நாம் சிறைப்பட்டு போனவர்களை எல்லாம் விடுவிக்கும்படி ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சிறையில் இருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். அநேகரை தேவன் நம்மை கொண்டு விடுவிக்க போகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அடுத்த வருஷம் இப்படியே சொல்லி வாசிப்போம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒருவேளை சொல்ல முடியாது, நிறைய பேர் பணம் வச்சிருக்காங்க, எல்லாம் கொண்டு கொடுத்துருவாங்க. அலையிலே சொல்லுங்க. விசுவாசிங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க, விசுவாசிங்கன்னா பெற்றுக்கொள்ள. அப்படியே கோடி 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 கோடியா பணம் இருந்தான். எல்லாரும் என்ன செய்றாங்க? இங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? நான் விசுவாசிக்கிறேன். எகிப்தின் சம்பாத்தியமும் அப்புறம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னிடத்திற்கு தாண்டி வரும். ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. விசுவாசத்தோட ஒரு அலையிலே சொல்லுங்க. உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஒரு அலையிலே சொல்லுங்க. பைபிள்ல போட்டிருக்கு, பைபிள்ல போட்டிருக்கு. எங்கேயோ எகிப்துல, எத்தியோப்பியால, அப்புறம் சபை நெடிய வாட்டில எல்லாம் சம்பாதிச்சு வச்சதுல எங்க வருமா? தாண்டி வரும் உன்னுடைய தியாகம். இந்த மாசம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஆண்டோட்ட கேளு. வருங்காலத்தை குறித்து கேளுன்னு ஆண்டு சொல்றது. ஒரு கேளு ஆண்டவரே, இது 2017 வரப்போது ஆண்டவரே. இன்றைக்கு மத்தியானம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, 2017 குறித்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் ஆயிரம் ஆயிரமாய் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவரை வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. எது வருங்காலத்தை குறித்து எங்களுக்கு என்ன செய்ய வெளிப்படுத்தி கொடுங்க. என்ன நடப்பது எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்வார். அல்லேலூயா. வாசிக்க தொடர்ந்து அவர்கள் உன் பின்னே சென்று விலகிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. எவ்வளவு அருமையா இருக்குது வசனம். அவங்க எல்லாம் எப்படி கூட்டு வருவார் அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் உன் பின்னே சென்று ஒருவேளை உன்னுடைய சத்துரு, உன்னுடைய எதிரி, உன்னுடைய பெரிய ஆளா இருந்தவன், கோடி கோடியா பணம் வச்சிருந்தவெல்லாம் உன் பின்னாடி வருவான். ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. உன் பின்னே வந்து விலங்கிடப்பட்டு நடந்து வந்து ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஐயோ, நான் தான் அந்த வழக்குல தோத்து போட போறேன். ஒரு சிலர் வழக்கு குறிச்சு எப்போதும் கவலை. ஆண்டு சொல்ல, நீ தான் ஜெயிக்க போற, நீ ஜெயிச்சுட்ட. சொல்லுங்க. வழக்குல ஒரு ஜெயம், வாழ்க்கையில ஒரு ஜெயம், எல்லா பகுதியிலும் ஜெயம். நான் தேவனுடைய பிள்ளை. வேதம் சொல்கிறது, அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
இந்த மாதம் விசேஷமான மாதம். தேவன் இந்த மாதத்துல செய்ய போகிற காரியம், ஒருவேளை முடிக்க போகிறோம், அப்படியே எண்டுக்கு வந்துட்டோம், முடிக்க போறோம், பெற்றுக்கொள்ளாம தான் போக போறோம். நிறைய பேர் கிட்ட டிசம்பர்ல 31 நாள் தான் இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ஆமா, 11 மாசம் நடக்கல, இந்த 12வது மாசம் தான் நடக்க போதா அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அது உன்னிடத்தில் தாண்டி வரும். இப்படி ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்க. வைத்திராதே, வடக்கை பார்த்து கொடு சொல்லு, தெற்க பார்த்து வச்சிடாதன்னு சொல்லு. எங்கெங்க இருக்குதோ கட்டளை கொடு. ஆண்டவரே என்கிட்ட இல்ல ஆண்டவரே, இப்படியெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. பேசுகிற நாட்கள், பேசுகிற காலம். வசனம் சொல்லுது, அவர்கள் விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று என்றும் அவரே அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு வரலையே சொல்லுங்க. நல்லா வரலையே சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி அப்படி நடக்கிற விசுவாசிக்கு வரலையே சொல்லுங்க. தேவன் இல்லைன்னு சொல்றவெல்லாம், உன்னை எதிர்த்தவெல்லாம், உன்னை ரொம்ப மோசமா பேசுறவெல்லாம் ஆண்டவர் விலங்கு போட்டு கொண்டு வருவேன் வரலையே சொல்லுங்க. அப்படி யாரையாவது எதிர்பார்த்துனா ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் டாக்டர் விலங்கு போட்டு கொண்டு வாங்க, கொண்டு வந்து எங்க யார் பின்னாடி வருவாங்களா? வரலையே சொல்லுங்க. நல்ல வரலையே வந்து அவர்கள் உன்னை பணிந்து கொண்டு உன்னுடன் மாத்திரம் யாருக்கான்னு சொல்லுவாங்களா? இவ்வளவு நல்லா இருந்தாங்க சொல்லும்போது அப்படி நல்லா இல்ல, தேவன் சொல்ல வைப்பான். உன்னுடன் மாத்திரம் தேவன் இருக்கிறான்னு சொல்ல வைப்பார். இந்த மாதம் வாசிப்போம். உன்னுடைய பணிந்து கொண்டு அவரை இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. உன்னோடு இருக்கிறார் தேவன், அவரேன்றி ஒருவரும் தேவன் இல்லை சொல்லி என்ன செய்வாங்களா? உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியம் அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள், ஒருவேளை இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்கிற ஆட்கள், ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்காரங்க, அவங்க செய்யறது எல்லாமே ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கிறது போல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன செய்தாலும் நடக்காது. தேவன் எப்படி இருக்கிறாராம்? அந்த வசனம் எப்படி சொல்கிறது? மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறேன். அவர் வெளிப்படும் போது அது மகா பயங்கரமா இருக்கும். ஒருவேளை இதை பார்க்கும் போது வெளியரங்கமான காரியங்கள் இல்லாம இருக்கலாம். எனக்கு வாட்ஸ்அப்ல இன்று காலையில ஒரு சகோதரன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நான் ரொம்ப லேட்டா தான் எனக்கு படித்தேன். ஒரு RSS அவர் எழுதும்போது இப்படி எழுதியிருக்காரு, நான் ஒரு RSS சேர்ந்த சகோதரன், உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டேன், உங்களை என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. மத்தியானம் அந்த கால் நான் அட்டன் பண்ணேன், அவரோடு கூட பேசினேன். அவர் சொன்ன சாட்சி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மெசேஜ் கொஞ்சம் போட்டிருக்கிறாரு, அநேக காரியங்கள் சொன்னார். எனக்கு இந்த கிறிஸ்டியனால பிடிக்காது, உங்கள் நம்பரை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், எடுத்து வச்சு நல்லா திட்டுறான் இவங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு 3 வாரம் ஆச்சு. என்னால் ஃபோன் பண்ணி பேச முடியல. ஆனால் இந்த சண்டே உங்கள் மெசேஜ் கேட்டுட்டு உங்களை எப்படியாவது ஃபோன் போட்டு ரொம்ப திட்டணும்னு முடிவு பண்ணி நான் கிளம்பி வெளியே போகும்போது உடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி செய்தியை கொஞ்ச நேரம் கேட்டால் நம்ம கூட மாறிடுவோம்னு நினச்சிட்டு என் வண்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சுய நினைவு இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருந்தது. நான் அப்படியே அந்த வார்த்தையை நினச்சிட்டே இருந்தேன். நான் சுகத்தோடு இப்போ இருக்கிறேன், கண்ணை திறந்துருக்கிறேன், உங்ககிட்ட தான் பேசணும்னு யோசிச்சேன். அந்த மெசேஜ் போட்டு நான் கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவன், ஆனால் இன்னைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஒரு சாட்சி சொன்னார். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நான் வச்சிருக்கேன், அவரோடு பேசினேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், தேவன் உண்டு. அவர் ஒருவேளை மறைத்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நமக்கு எதிராக பேசுறால அடிச்சு நொறுக்கியாவது நான் தான் தேவன்னு சொல்ல வைப்பாரு. நல்ல வேலையிலே சொல்லுங்க, நல்ல வேலையிலே சொல்லுங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது.
பார்த்து கையை வச்சு ஜெபிக்கிறான். ஒருவேளை இந்த நபர் இருந்த அந்த RSS குரூப்ல இருக்கிற எல்லாரும் நீங்க நல்ல வேலையை சொல்லுங்க. அவர் மறைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவனையும் விக்கிரகத்தை தொழுது கொள்கிறவனையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்க. வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்க. நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஒருவேளை நம்மளை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவன், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற நபர் அவன் தான் அழிப்பான். ஒண்ணு ஆண்டவர் சிரிச்சுப்பார், இல்லைன்னா ரட்சிப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒண்ணு சிரிச்சுப்பார், நல்ல ஒரு அடி கொடுத்து கொண்டு வருவாரு, இல்லைன்னா ரட்சித்து மகிமையாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுவாங்க, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுகிறேன் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். தேவையில்லாம காரணம் இல்லாம பேசுகிற தேவன் இல்லை, யதார்த்தமாய் பேசுகிற தேவன். நான் யாக்கோபை பார்த்து இப்படி இரு அப்படிலாம் சொல்லுகிற தேவன் இல்லை, யதார்த்தமாய் பேசுகிற தேவன். அவர் சொல்லுவார், அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்திலே சொல்லுவாங்க, ஜாதிகளினின்று தப்பினவர்களே உங்கள் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்கமாகாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அண்ணால் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் ரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி பாரு, என்னை கேளு, என்னிடத்துல சொல்லு, என்னிடத்துல கேள். பல காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதே ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. இந்த மாதம் ஒருவேளை 11 மாதம் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்னும் நடக்கலன்னு சோர்ந்து போய் தளர்ந்து போய் உடைந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா வேதம் சொல்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினேன். இந்த நாள் தான் இந்த மாதத்தின் முதல் நாள். இன்னையிலிருந்து முழங்கால் என்ன செய்யலாம்? பலப்படுத்தினேன். இந்த வருஷம் 2016 பெற்றுக்கொள்ளாம கடந்திருக்கேன். இந்த வருடம் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, இது அனுக்கிரக ஆண்டு, நானே செய்வேன். எனக்கு செய்திருக்காரு, அவரே செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியாதவர்கள் யோசிச்சு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது. ஆண்டவர் செய்தவர்கள் எல்லாம் அவரே செய்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லுவார், அப்படியே செய்வார். ஒருவேளை மனுஷனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மனுஷனால ஒத்துக்க முடியாது, மனுஷனுக்கு ஒருவேளை பொறாமை வரலாம். நம்மை பார்க்கும்போது தேவன் செய்கிறவர்கள் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தள்ளாடுகிற கைகளை திடப்படுத்தி, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். ஒருவேளை மனம் பதறுகிறாங்க, ஐயோ வருஷம் முடிச்சு போச்சு. நிறைய பேர் பயம். அவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று தொடர்ந்து சொல்கிறார். ரட்சிப்பு. ஏன் இந்த காரியத்தை தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார்? ஒருவேளை தேவனை விட்டு விலகி போகிற துன்மார்க்கமான பாதைக்கு தேவன் நம்மையோ பிள்ளைகளையோ குடும்பத்தையோ அனுமதிக்கவே மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மனப்பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட வருவாரு. ஒருவேளை நமக்கு அநீதி செய்தவர்கள் உண்டு,
நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவன் உண்டு, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடிய நாட்கள் உண்டு. தேவன் நீதியை சரி கட்டுவார். அல்லேலூயா. நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நம்ம நினைச்சிருக்கோம் நமக்கு என்னென்னமோ நடக்குது, கேட்கறதுக்கு ஒருத்தருமே தேவன் பதிலளிப்பார். தேவன் பதிலளிப்பார், சும்மா இருக்க மாட்டார். தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அடுத்த வசனம், அப்பொழுது 1வது வசனம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவேலை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த மாதம் ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குன்னு சொன்னா, அந்த வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அடுத்த வசனம், அது மிகுதியாய் செழித்து, அது மிகுதியாய் செழித்து பூத்து ஆனந்த களிப்புடன் பாடும். ரலையை சொல்லுங்க, நல்லா ரலையை சொல்லுங்க. எது அப்படின்னு பார்க்கும்போது, எது உங்க வாழ்க்கையில வனாந்தரமா இருக்குதோ அந்த பகுதியில செழிப்பு மிகுதியாய் செழிக்கும். ரலையை சொல்லுங்க, நல்லா ரலையை சொல்லுங்க. எந்த பகுதி வேதம் சொல்லுகிறது வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையில வனாந்தரம், இதுதான் என் வாழ்க்கையில வறண்ட நிலம்னு நீங்க எந்த பகுதியை வைத்திருக்கிறீங்களோ அந்த பகுதியில ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்த களிப்பும் உண்டாக வாசிப்போம். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவரின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். மகத்துவத்தையும் காண்பார்கள். ஒருவேளை தேவனுடைய மகிமை இன்னும் காணவே இல்லையா? இந்த மாதம் காண்பீங்க. அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் காண்கிற மாதம். என வேதம் சொல்கிற அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன். அவர் வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தவர். இந்த மாதம் அதை செய்வா. அது மாத்திரமல்ல, அது 7வது வசனம் வாசிங்க. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் இருக்கும். வலுசர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். பரிசுத்த வழி எனப்படும். அங்கே ஒரு வழி இருக்கும். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆவியானவர் சொல்றாங்க ஒரு வழி உண்டாகும் உன் வாழ்க்கையில. ஐயோ இதுக்கு என்ன வழி அப்படின்ற சூழ்நிலை நீங்க இருந்தீங்க. ஆவியானவர் சொல்றா அங்கே ஒரு பெரும்பாதை உண்டாயிருக்கும். அந்த வழி பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. வேதம் சொல்கிறது அசுத்தன் உன் வழியாய் வருகிறது. கடன் வரவே முடியாது. ஒரு ஆள் சரியில்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாது, உங்ககிட்ட வரவே முடியாது, உன்கிட்ட வரவே முடியாது. நான் ஆரம்ப நாட்களில் சபையை ஆரம்பித்த நாட்களில் என்னுடைய ஜகத்துல டெய்லி ஒன்று சொல்றாங்க, பொல்லாத ஆட்கள், பொல்லாத நபர்கள், சரியில்லாத கூட்டம் உள்ள வர வேணாம், சபை உள்ள வர வேணாம். ஆண்டவரே இந்த வேலை, அந்த கரெக்ஷன் பண்றது, பிரச்சனைகளை இதெல்லாம் என்னால முடியாது. உமக்கு பிரியமானவர்களை மாத்திரம் உள்ள கொள்வாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை, ரட்சிக்கப்பட போறவங்க, விடுவிக்க விரும்புவர்களை, அப்படிப்பட்ட ஆட்களை மாத்திரம் உள்ள கொண்டு வாங்க. அசுத்தன் உன் வழியாய் வருகிறது இல்லைன்னு எழுதியிருக்குது. ஒரு நபர் கூட உள்ள வரக்கூடாது. இன்றைக்கு வரையும் செபிக்கிறேன், கர்த்தரதை செய்திருக்கிறார். வாசிப்போம். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் மேலேயா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஒருவேளை சரியில்லாத நபர் உன் வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரமாட்டான். ஒரு அலையிலே சொல்றேன், நல்ல ஒரு அலையிலே சொல்றேன். ஒருவேளை நடந்து வருகிற நபர் பேதையா இருந்தாலும், புத்தியே இல்லை, ஒண்ணுக்கும் பிரயோஜனமே இல்லை, ஆனா எப்படி இருப்பானா, எப்படி இருப்பான் எழுதப்பட்டிருக்கு, அவன் திசை கெட்டு போவதில்லை. அவன் மிக அருமையாய் ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையில மிக அருமையாய் முடிப்பான். திசை கெட்டு போக மாட்டான். அடுத்த வசனம், அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ஒருவேளை இந்த பகுதி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது
ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் நடப்பாங்க. பரலோகத்தை குறித்து பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய குடும்பத்துல சரியில்லாத ஆள் உள்ள வராது. அப்படி இருந்தா கர்த்தர் எடுத்துருவாரு. சரியில்லாத ஆள் ஒருவேளை இருந்தா, தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் ஒருவேளை நம்ம குடும்பங்களிலோ சபைகளிலோ நம்மோடு கூடவோ தேவன் அனுமதிக்கவே மாட்டார். இந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவங்க தான் நடக்க முடியும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஒரு அலையிலே சொல்லுங்க. மீட்கப்பட்டவர்கள் தான் நடப்பாங்க. அடுத்து வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, வாசித்தவே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45:7 அந்த வசனத்தை இன்னொரு திசை வாசிக்கலாம். வாசிங்க. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்க. அந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம், கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. சும்மா சாதாரண மகிழ்ச்சி இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சிரிக்கிறது, கொஞ்சம் அழுவது, கொஞ்சம் துக்கப்படுறது, அப்படி இல்லை. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல இருக்கும். வாசிங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எங்க இருக்குமா? தலை மேல இருக்கும். நம்முடைய தலை மேல என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலை மேல இருக்கும். வாசிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். பேசியிருக்கிறார் இந்த மாதத்துல. ஒருவேளை நீங்க நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ரட்சிப்பு நித்தியமானது, நம்முடைய அழைப்பு நித்தியமானது, நம் தெரிந்து கொள்ளுதல் நித்தியமான நீதியின்படி நடத்தி. ஒருவேளை இந்த மாதத்துல நம்முடைய குடும்பங்களில அல்லது வீட்டுல சபையில நம்ம இருக்கிற இடத்துல அநீதிகள், ஒருவேளை பரிசுத்த குலைச்சல்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் இருந்தா எல்லாவற்றையும் தேவன் மாற்றி பெரும்பாதை உண்டாகிருக்கும். அது பரிசுத்தம் உள்ள பாதை எனப்படும். மீட்கப்பட்டவர்கள் அதுல நடந்து வருவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி அவருடைய நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதம், சந்தோஷமான மாதம். ஒருவரும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாத மாதம். ஒரு வழியே வருவார்கள், 7 வழியா ஓடி போவார்கள். நமக்கு விரோதமான ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் விளங்கிட்டு நமக்கு பின்னாடி கொண்டு வருவார்கள். அவர்கள் பணிந்து கொண்டு கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். இதனால ஒருவேளை பண தேவைகள் இந்த டிசம்பர் மாதத்துல குறை ஒன்றும் இருக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நிறைய தேவை இருக்கு. நாம இன்றைக்கு இந்த காரியத்துக்காக ஜெபித்துப்பதாக கிறிஸ்துமஸ் மாதம் நிறைய தேவை இருக்கு. அவையில ஒன்னே முடிச்சிருந்தாங்க, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒரு மிச்சம் எடுப்பீங்க. கர்த்தர் இந்த நாளில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் பேசுகிறார். நித்திய மகிழ்ச்சி மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஒரு நாளும் எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் என் ஜனங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நம்ம எல்லாம் கண்களை கூடி தேவனை நோக்கிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு கடப்பட அது வேறும் சொல்வது, நமக்கு ஒரு மாணவன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் இருக்கிறது. அன்றுவரை நீர் அதிசயமானது, நீர் ஆலோசனை கர்த்தர், எங்களை நித்திய ரட்சிப்பினாலே ரட்சித்தவர். அன்றுவரே
நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நமக்கு ஒரு மாலை பிறந்த நமக்கு கொடுக்க